கூனி குறுகி ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே இயேசு உங்களுக்காக மரித்து ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கென்று பெற்று தந்திருக்கிறார். உங்களுக்கு அதை சொந்தமாக்கி இருக்கிறார். அது என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். அது அறியாதனால தான் பாருங்க நம்மளை மட்டும் தட்டி உட்கார வச்சிருக்கிறான் பிசாசு. கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை, கீதம் வெளிச்சம் பேலனே, இம்மூலைக்கல் அசையாதே, பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பாரே, என் பயங்கள் நீக்கினாதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே அவரது அன்பு போதுமே. கிறிஸ்தேசுவில் மாதேவனே அவதரித்தார் பாலகனாய், அன்பின் இவா ரட்சகரை பாவமந்த பகை தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, கோபாக்கினை நீக்கினாரே, கல்வாரியில் மரித்தாரே, மரித்தென்னை வாழ வைத்தாரே. கல்லறையில் சடலமாய் ஒளியை இருள் சூழ்ந்தேட்டாதே, மகிமையாய் உயிர்த்தாரே, மரணத்தை வென்றெழுந்தாரே, என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீ, என் இயேசுவே ரத்தத்தால் நீட்டினாலும் சொந்தமானே நீரே சொந்தம், என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீ, என் இயேசுவே ரத்தத்தால் நீட்டினாலும் பெங்களூரு பெத்தேல் ஏஜி சபையில் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார். நாள் ஏப்ரல் 1, 2015. நேரம் காலை 10 மணி மற்றும் மாலை 6 மணி. இடம் பெத்தேல் ஏஜி சபை, எண் 67, ரிங் ரோட் ஆஃப் ஹெப்பல் ஃபிளைஓவர், ஹெப்பல், பெங்களூரு 24. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். 14ஆம் வசனம் வாசித்தேன். இப்போ அதுக்கு முந்தின 3 வசனங்கள் நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு 3 ஆதாரங்களை கொடுக்கிறது. முதல் ஆதாரம் 14ஆம் வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ ஆவியினால் நடத்தப்படுறதுனா என்ன, இதெல்லாம் காண்பித்தேன். எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை காண்பித்தேன். ரெண்டாவது, நாம் மறுபடியும் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது ரெண்டாவது ஆதாரம் நாம் பிள்ளைகள்ன்றதுக்கு. ஒன்று தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறோம். ரெண்டாவது, நமக்குள்ளே இருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு ஆவி இருக்குது. நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்து கடவுளை அப்பா பிதாவின்னு கூப்பிட சொல்லுதா, அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள்ன்றதுக்கு அது ஆதாரம்.
மூன்றாவது 16ஆம் வசனத்தில் அதுதான் ரொம்ப வலுவான ஆதாரம். அது என்ன சொல்லியிருக்குது? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். என்னென்னு? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னா, ஏதோ நாம் அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் அப்பா நம்மளை பார்த்து பிள்ளையேன்னு கூப்பிடுறாரு. ஒரு பிள்ளை அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா காலம் பூரா அப்பா ஒன்றுமே சொல்லலைன்னா பிள்ளைக்கே சந்தேகம் வந்துடும், அப்பா தானா இவருன்னு. அதனால் 15ஆம் வசனம் வந்து நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுறோன்னுது. 16ஆம் வசனம் சொல்லுது அவர் நம்மளை பிள்ளைகள் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே இருந்து கொண்டே ஆவியானவர் நமக்குள்ளே அப்படி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாராம். அது ஒரு பெரிய ஆதாரம். இந்த 3 ஆதாரங்களையும் வைத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று உங்களுக்கு காண்பித்தேன். இப்போ 17ஆம் வசனத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ ஒரு புது சப் டாபிக். அது என்னென்றால் சுதந்திரர், அதாவது தேவனுக்கு சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்கிற இந்த டாபிக் ஆரம்பிச்சிருக்கிறோம். பிள்ளைகள்னு சொன்னால் இது ஒரு அழகான டைட்டில் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு. அதில் பல ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்குது. பிள்ளைன்னா அந்த சொத்துக்கெல்லாம் உரிமையாளர், தகப்பனுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் இந்த பிள்ளைக்கும் சொந்தம் என்று அர்த்தம். ஆகவே பிள்ளைன்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்தானம், ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்தில் பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறும் வெத்து அந்தஸ்து கிடையாது, அதில் பல நன்மைகள் அடங்கி இருக்கிறது. ஒரு பணக்காரனுக்கு பிள்ளையாக இருந்தால் அவனுடைய சொத்தெல்லாம் நம்முடையதாகி விடுகிறது இல்லையா? அதுபோல தான். அப்போ தேவனுக்கு சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர், அப்படி தான் சொல்லியிருக்குது. பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. எப்படி கொண்டாடுறாரு பாருங்க. பிள்ளைகள்ன்றது முதல்ல சொல்லிட்டார் 14லேருந்து 16 வரைக்கும். அப்படின்னு சொல்கிறார் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, அதையும் கன்சிடர் பண்ணுங்கன்றார், அதை தெரிந்து கொள்ளுங்கன்றார். தேவனுக்கு சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அப்போ பாருங்கள், தேவனுக்கு சுதந்திரர்னா சாதாரண ஒரு காரியம் இல்லை. தேவனுக்கு என்னவெல்லாம் சொந்தமோ அதுக்கெல்லாம் நானும் சொந்தக்காரன் என்று அர்த்தமாகி விடுகிறது. அப்போ நான் எதுக்கெல்லாம் சொந்தக்காரனாக இருக்கிறேங்கிறத நான் அறிந்து கொள்கிறது ரொம்ப அவசியம். ஏனென்றால் faith functions in conjunction with ownership or sense of ownership. நான் தான் சொந்தக்காரன்ற உணர்வு எனக்குள்ள எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு என்னுடைய விசுவாசம் அதை நான் எடுத்துக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள எனக்கு உதவுகிறது. நான் தான் அதுக்கு சொந்தக்காரனான்றதுலேயே எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் விசுவாசம் அதை எடுத்துக்கொள்றதுல தயக்கம் காட்டும் இல்லையா? நான் சொந்தக்காரன்றதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எப்படி பிள்ளைகள்ன்றதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுமோ, ஏன்னா சுதந்திரன்னு வர்றதுக்கு முன்னால் பிள்ளைகள்ன்றது நிச்சயமாக சிலருக்கு அதுவே சந்தேகம், பிள்ளைகளாக என்னன்னு. சிலர் ஆர்ஃபனேஜில் இருக்கிற அனாதைகள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளெல்லாம் கடவுளுடைய பெரிய அனாதை இல்லத்தில் நம்மெல்லாம் இருக்கிறோம். கிடையாது, நம்ம பிள்ளைகள் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள், சொத்துக்கு சுதந்திரர் அப்படின்னு சொல்லிட்டோம். பிள்ளைகள் தான், அது சுதந்திரர் தானா என்கிறதையும் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ பேச போகிற சில வாரங்கள் ஓனர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. நான் தான் ஓனரா? கர்த்தருக்கு சொந்தமான எல்லாம் எனக்கு சொந்தமா? தேவனுக்கு சுதந்திரர் நானா? கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர் நானா? இந்த சுதந்திரத்தில் என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது? எதுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் என்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எதுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதையெல்லாம் போய் எடுக்க எனக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். அப்போ பாருங்கள், எப்படி நாம் ஓனர்ஸ் ஆகிறோம், எப்படி நாம் சொந்தக்காரர்கள் ஆகிறோம். ஒரு காரியத்துக்கு, ஒரு நிலத்துக்கோ, ஒரு வீட்டுக்கோ, ஒரு காருக்கோ, எதுக்கோ சொந்தக்காரர் ஆகுது. எப்படி போய் காசு கொடுத்து ஒன்று வாங்குகிறோம், நாம் பே பண்ணுறோம். நம்ம காசு கொடுத்து வாங்கினதுனால அது நம்ம பேரில் அது பத்திரம் போட்டு கொடுக்குறாங்க, நம்ம பேரில் அந்த டாக்குமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி தர்றாங்க, நாம் பே பண்ணியிருக்கிறதுனால. இல்லை, சில காரியங்களை நம்ம வாங்கலை, நம்ம அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் வாங்கி நமக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதனால நாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம போய் இப்போ நம்ம பேரில் சட்டப்பூர்வமாக அதை மாற்றி நாம் சொந்தமாக்கியிருக்கோம். அதுவும் சும்மா வந்துடல, நம்ம தாத்தா பே பண்ணது, அப்பா பே பண்ணது, யாரோ பே பண்ணது, நமக்காக அவங்க பே பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு எப்படி காரியங்கள் சொந்தமாகுது? நம்ம ஒன்றும் போய் அபகரிச்சிட முடியாது, எடுத்துட முடியாது. நாமக்கோ போய் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம், அல்லது நமக்காக விலையை இன்னொருவர் யாரோ கொடுத்துருக்கிறார், எப்போ விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்புன்னு வர்ற நேரத்தில் இந்த சுதந்திரம்னு வர்ற, இந்த ஆவிக்குரிய சுதந்திரம்னு வர்ற இடத்துல இயேசு நமக்காக கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். தேவன் செலுத்த வேண்டிய கிரயத்தெல்லாம் கல்வாரி சிலுவையில் செலுத்தி இந்த ரட்சிப்பையும் அதன் மூலமாக உள்ள ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். The price has been paid. நான் பே பண்ணல, அவர் பே பண்ணியிருக்காரு. நான் ஏன் பே பண்ணலன்னா, எனக்குள்ள எல்லாத்தையும் வச்சு பே பண்ணாலும் அது பத்தாது. இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரன் அல்லது எல்லா பணக்காரனும் சேர்ந்து நாங்கள் பே பண்ணிடுறோம், ரட்சிப்புக்கு பாவத்துக்கு வேண்டிய கிரயத்தை பே பண்ணிடுறோம்னா கூட
ஒரு பாவியினுடைய ரட்சிப்புக்கு கூட அவங்க பே பண்ண முடியாது. ஏனென்றால் அதுக்கு பே பண்ணுறதுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகம். காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கர்த்தரை பார்த்தாரு, நான் பார்த்துக்கிறேன் அதேன்ட்டார். உன்னால் முடியாது, விட்டுரு, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பே பண்ணிட்டார். இந்த காஸ்ட் என்ன? தன்னுடைய சொந்த குமாரன், அவருடைய ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டு அவருடைய ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டது. அதுதான் கிரயம். இதெல்லாம் அற்புதமான காரியங்கள். இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேணும். இந்த கிரயத்தை செலுத்தி சும்மாவா கிரயம் செலுத்தினார்னு நினைக்கிறீங்க? இதை பாருங்கள், இதை ஜனங்க புரிந்து கொள்ளணும். அவ்வளோ பெரிய கிரயத்தை செலுத்தி நம்ம ஓட்டாண்டிகளாக ஒன்றும் இல்லாதவர்களாக காஞ்சி வறண்டு போய் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்காகவும் அவ்வளோ பெரிய கிரயத்தை தன்னுடைய குமாரன் அனுப்பி கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து அவரை வல்லமையோடு உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்து அவருடைய வலது பார்சத்தில் உட்கார வைத்து எல்லாத்தையும் அவர் பாதத்தை கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணதெல்லாம் அதன் மூலமாக நமக்கு ஒன்றுமே பயன் இல்லையா? நம்ம எந்த விதமான நன்மை அது மூலமாக அனுபவிக்க முடியாதா? இது கிறிஸ்தவர் விளங்கி கொள்ளாமல் இருக்கிறான் பாருங்கள். எல்லாம் நமக்காக செய்யப்பட்டது. நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக இவ்வளவு பெரிய தியாகம், இவ்வளவு பெரிய கிரயம் எல்லாம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் கிரயம் செலுத்தி நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். இப்படி தான் நம்ம ஓனர் ஆகி இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம், அதை புரிந்து கொள்கிற அவசியம். இதை தான் இன்றைக்கி பேச போகிறோம் பாருங்கள். நம்ம நமக்கு என்ன சொந்தம்னு சட்டப்பூர்வமாக ஒன்று சொந்தம் இல்லைன்னா அதை போய் உரிமையோடு நம்ம கேட்க முடியாது. வேத வசனத்தில் சட்டப்பூர்வமாக நமக்கு என்ன சொந்தம்னு எழுதி வச்சிருக்குதோ அதைத்தான் நான் போய் உரிமை கொண்டாட முடியும், இல்லைன்னா கொண்டாட முடியாது. ஒரு பத்திரத்தில் என் பேர் இருந்து அதில் இந்த நிலத்தினுடைய விவரம் இருந்தால் தான் நான் உரிமை கொண்டாட முடியும். இல்லைன்னா உரிமை கொண்டாடுறதுக்கு என்ன இது இருக்குது பாருங்கள். அப்போ என்னுடைய விசுவாசம் நான் ஓனரா இல்லையாங்கிறத நான் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறேன் என்பதை சார்ந்து அது கிரியை செய்கிறது. விசுவாசம் எனக்கு ஓனர்ஷிப்பை கொண்டு வர்றது கிடையாது. விசுவாசிக்கிறதுனால எனக்கு ஓனர்ஷிப் உண்டாகிறது இல்லை, விசுவாசத்தினால எனக்கு பொசஷன் கிடைக்குது. ஹலோ, ஓனர்ஷிப் வேறு, பொசஷன் வேறு. நம்ம நாட்டில் இது நல்லா வழங்கும். ஏன்னா நிறைய ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்க கையில் பொசஷன் இல்லை. ஓனராக இருந்து யாருக்கோ வாடகை விட்டு அவன் வெளியே போக மாட்டான், உட்காந்துட்டு தயாராக பண்ணிட்டு 10 வருஷம் உட்காந்துருப்பான். ஓனர் தான் இவங்க பேருக்கு தான், ஆனால் அனுபவிக்கிறதெல்லாம் அவன் பொசஸர் அவன். அப்போ நிறைய பேருக்கு ஓனர்ஷிப் இருக்குது, பொசஷன் இல்லை. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அப்படி தான் நிறைய ஓனர்ஸ் இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு அவங்கள பார்த்து ஓனர்னு யாரும் சொன்னது கூட கிடையாது பாருங்கள். அவங்களுக்கு அதை குறித்து ஒரு உணர்வே கிடையாது. ஓனர்ஸாக இருக்காங்க, அவங்க பொசஸ் பண்ணுறது கிடையாது. எந்த தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாத ஒன்றாக இருக்குது. அதை அனுபவித்ததே கிடையாது. ஓனர்ஸாக இருந்தாலும் அவர்கள் அதை பொசஷன் அடைஞ்சதே கிடையாது. நிறைய பேர் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா பொசஷன் இருக்குது, ஆனால் ஓனர்ஷிப் இல்லை. பொசஷன் இருக்குது, ஓனர்ஷிப் இல்லை. இப்போ நம்ம காரை அவனை திருடிட்டு போனான்னு வைங்க, அவன் பொசஷனில் இருக்கிறான், ஆனால் ஓனர்ஷிப்பு இல்லை. அவன் என்ன பண்ணுறது? பொசஷன் அவன்கிட்ட இருக்க, என்ன பண்ணுறதுன்னு விட்டுருவோமா? போய் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி ஆளை கையோட கூப்பிட்டு போய் எங்கன்னு தேடி பார்த்து பிடிச்சி நாம் தான் ஓனர்னு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு நம்ம காரை நம்ம கொண்டு வருவோம். ஏனென்று சொன்னால் நம்ம தான் ஓனர். அவன் எப்படி பொசஸ் பண்ணலாம்? நான் தான் அதை பொசஸ் பண்ணணும் இல்லையா? சரி, இந்த கிறிஸ்தவருடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. நிறைய பேருக்கு ஓனர்ஷிப் இருக்கானா பொசஷன் இல்லை. அதை விட கேவலம் என்னன்னா ஓனர்ஷிப்புடைய சென்ஸே இல்லை அவங்களுக்கு. நான் தான் ஓனர்ன்ற சென்ஸே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க ஓனர் இல்லைன்னு. அவங்க இருக்கிற விதமே காட்டி கொடுத்துரும் அவங்க ஓனர் இல்லைன்னு. ஏன்னா ஓனர் இல்லைங்கிறது மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. நான் யார் பிரதர்? நான் ஒன்றும் இல்லை, நான் அற்ப தூசி, நான் குப்பை அப்படி தான் எடுத்தோடனே அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்க யாருன்றது அவங்கள நான் எதுக்கும் ஓனர் கிடையாது பிரதர் அப்படின்றவாங்க. சிம்பிளாக முடிச்சிருவாங்க. அதிலே சொல்லிடலாம் இவங்களுக்கு ஓனர்ஷிப் சென்ஸே கிடையாதுன்னு. அப்புறம் எங்கே விசுவாசம் வேலை செய்ய போகுது? எதையும் எடுக்க முடியாது, எதையும் சொந்தமாக்க முடியாது, எதையும் சுதந்திரிக்க முடியாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது பாருங்கள். ஆகவே இதெல்லாம் நன்றாக இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு பிசாசானவன் நிறைய பேருடைய சொத்துக்களை தன்னுடைய பொசஷன் ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனால் நம்ம ஓனரு அவனை விரட்டிட்டு நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இது வேத வசனத்தின் சத்தியம். இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேணும். அந்த 18 வருஷமாய் கூனியாக இருந்த பெண், லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வருது இல்லையா? இயேசு அந்த தேவாலயத்துக்கு போகிறாரு. 18 வருஷமாக அவன் அங்கே இருக்கிறா. யாரும் அவளுக்கு இவ யாரென்றோ இவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றோ ஒன்றும் போதிச்சா மாதிரி தெரியல. தேவாலயத்துக்கு 18 வருஷமாக போயிட்டு வரா பாருங்க.
ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ ஹேவ்னு யாரும் போதிச்சதே கிடையாது. அதுக்குள்ளே அந்த தேவாலயங்கள்லாம் பிரசங்கம் வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரிலீஜியஸ் டீச்சிங்காக மாறிடுச்சு, ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக் டீச்சிங்காக, ரொம்ப ஒரு மாதிரி இந்த லீகலிஸ்டிக் டீச்சிங்காக மாறிடுச்சு. ஓய்வு நாளாக நீ சேரை கூட எழுதக்கூடாது, டேபிள் எழுத்தினா கூட உழுது மாதிரி ஆகிடும், அப்படி ஆகும், இது ஜாகிரதையாரு, அதை பண்ணாத இதை பண்ணாத, முடியை வெட்டினா அறுத்ததுக்கு சமானாது, இப்படி தான் போதனை பாருங்கள். இதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி இந்த ஓய்வு நாள் அது இதுன்னு போட்டு ஓவராக அதில் கொண்டு போயிட்டு ஜனங்களை வந்து எல்லா கட்டுப்பாடு பாருங்கள், பலவிதமான கட்டுப்பாடுகளை ஜனங்களுக்கு கொண்டு வந்து இந்த கட்டுப்பாடுகளை தான் போதிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள் நிறைய அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஆலயங்களில் பல கட்டுப்பாடு, இவங்க உண்டாக்குன கட்டுப்பாடுகளை தான் போதிக்கிறாங்களே, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி போதிக்கலாம். அந்த தேவாலயத்துக்கு அந்த பெண்ணு 18 வருஷமாக போயிட்டுருக்கா, யாருன்னே இவளுக்கு சொல்லலை யாரும். ஏசு அங்கே போனப்போ ஒரு மெயின் இஷ்யூவை செட்டில் பண்ணுறாரு. என்ன இஷ்யூ அது? இவ யார், இவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, இவ எதுக்கு ஓனர்ன்றதை செட்டில் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு கோபம் வருது இவளை சோகமாக்குனதுக்கு. அதுக்கு சொல்கிறாரு அவர், 18 வருஷமாய் பிசாசினால் கட்டப்பட்டிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தி, அவள் கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அவசியம் இல்லையா என்று கேட்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? என் பாஷையில் சொல்கிறேன், நமக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். 18 வருஷமாக இந்த பெண் கூனி குறுகி நின்று கொண்டிருக்கிறாள், நிமிர முடியாமல் நின்றுருக்கிறா, தாழ்ச்சி அடைந்து இருக்கிறா, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா 18 வருஷமா. இவள் யார்? இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. அதை ஏன் சொல்கிறாரு? என்ன சொல்கிறாருன்னா, இவள் வந்து சுகத்துக்கு சொந்தக்காரியாச்சே, இவளை கட்டவிழ்க்கிறது அவசியம் இல்லையா, இவளுக்கு சுகம் சொந்தமாச்சே, இவள் சுகத்துக்கு ஓனராச்சே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு கீழே நிச்சயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்ன? சுகம் என்கிற ஆசீர்வாதம் தான் பாடின இந்த பாட்டை. கர்த்தர் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்தோன்னு என்ன சொல்கிறார்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் தான் உனக்கு டாக்டர்ன்ட்டார், நான் பார்த்துக்கிறேங்கிறார். அப்போ சுகம் என்கிறது இவளுடைய உரிமை. ஆபிரகாமின் அந்த உடன்படிக்கையின் கீழே சுகம் செல்வம் எல்லாம் வந்து உரிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாருங்கள், யூதர்களை வந்து யாரும் வந்து போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட முடியாது, லேஸில் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏனென்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த சுதந்திரமெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதில் எந்திரிச்சு நின்னாங்கன்னா அவங்கள யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. பாருங்கள், 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க, அதில் 70 வருஷம் தான் நல்லா இருந்தாங்களாம். யோசேப்பின் காலத்தில் நல்லா இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்திருக்காங்க. புது ராஜா வந்தோன்னா அவன் யோசேப்பெல்லாம் ஒன்றும் தெரியல, அவனுக்கு அங்கே நடந்ததெல்லாம் ஒன்றும் தெரியல, இவங்களை வேறு விதமாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்து அடிமைகளாகிட்டான். அதுக்கப்புறம் 360 வருஷங்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். 360 வருஷம் ஒரே கூக்குரலிட்டு இருக்கிறாங்க, அழுது இருக்கிறாங்க, கண்ணீர் பிடிச்சிருக்கிறாங்க, விடுதலை வரவே இல்லை. எப்போ விடுதலை வந்தது? ஒரு மனுஷன், மோசே என்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய தாயினால் போதிக்கப்பட்டு, இவன் ஆபிரகாமின் சந்ததியான் என்று அவனுக்கு தாய் சொல்லி கொடுத்து போதிக்கப்பட்டு, அவனுக்குள்ளாகவே ஒரு விசுவாசம் கிளம்புது. வெளியே போகிறான், ஒரு எகிப்தியன் வந்து தன்னுடைய இனத்தான தொந்தரவு கொடுக்கறத பார்த்துட்டு அவனை அடிச்சிடறான், கொண்டுடுறான் பாருங்க. ஏன்னா அவனுக்குள்ள அந்த விடுதலையின் உணர்வு வந்துருச்சு. யார் இவன் வந்து நம்மால் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுடுறான். அவன் ஆக்ஷன் எடுத்த உடனே விடுதலையின் நேரம் ஆரம்பித்து விட்டது. ஒரு மனுஷன் என்னைக்கு எழுந்து நின்று தான் யார் என்று உணர்கிறானோ அன்றைக்கே விடுதலையின் நேரம் ஆரம்பிச்சிருது பாருங்க. நம்ம உணரலன்னா விடுதலை வரவே செய்யாது, அப்படியே கிடக்க வேண்டியதான். 360 வருஷம்னா 3600 வருஷம் கூட அப்படியே கிடக்க வேண்டியதான், அப்படியே அடிமையாகவே இருக்க வேண்டியதான். 360 வருஷம் அப்படி இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில சொல்கிறாங்க கர்த்தருடைய சித்தம். எது கர்த்தருடைய சித்தம்? எங்கே எழுதி வச்சிருக்குது? கிடையாது, அது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. அது இவர்கள் பண்ண இது. கர்த்தரை மறந்து, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறந்து, உடன்படிக்கையை மறந்து, தன்னுடைய ஆசீர்வாதங்களை மறந்து, எல்லாத்தையும் மறந்து எல்லாரும் போன போக்கில் போனதுனால நடந்த ஒரு காரியம் ஒழிய கர்த்தர் வச்ச வழி கிடையாது. கர்த்தர் வச்ச வழி மோசே என்கிற மனுஷன் மூலமாய் வெளிப்படுகிறது. அவர் சொல்கிறாரு, வா உன் ஜனங்களை விடுதலையாக்குறது தான் ஒன்று அழைச்சிருக்கிறேன் இல்லையா? அப்போ பாருங்க, ஆபிரகாமின் குமாரத்தி இவள், ஆகவே சுகத்துக்கு சொந்தக்காரி, ஆகவே அவளை விடுதலையாக்க வேண்டியது அவசியம் இல்லையா, அவளை கட்டவிழ்க்க வேண்டியது இல்லையான்னு கேட்குறாரு. அவளை பார்த்து சொல்கிறாரு, பெண்ணே நீ விடுதலையாக்கப்பட்டாய், woman thou art loosed. பெண்ணே நீ சுகமாவான்னு சொல்லலை, பெண்ணே கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறாருன்னு சொல்லலை, பெண்ணே நாளைக்குள்ளே சுகமாயிடுவான்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? பெண்ணே நீ விடுதலையாக்கப்பட்டாய். விடுதலையாக்கப்பட்டாய்னா யூஆர் a free woman. நீ ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்ட ஒருவள். இப்போ வந்து உனக்கு அது தெரியாதனால உன்னை கட்டி வச்சிருக்கிறாங்க. நீ நிமிர்ந்து நில்லு, நீ கூனி குறுகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்லுகிறாள். 18 வருஷமா கூனி குறுகி அப்படி வாழ்ந்த அவள் நிமிர்ந்து நிற்கிறாள். நான் சொல்லுகிறேன்,
அவர் சரீர பிரகாரமாக கூனி குறுகி இருந்தா இன்னைக்கு அநேக பேர் எத்தனையோ விதத்தில் கூனி குறுகி ஒன்றுமில்லாமல் போய் கிடக்கிறார்கள். எத்தனையோ ஆண்டுகளாக கிடக்கிறார்கள், ஒன்றுமில்லாமல் கிடக்கிறார்கள். யார் அவர்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு இதுவல்ல சுகமும் விடுதலையும் வெற்றியும் வாழ்வும் தான் சொந்தம்னு யாரும் சொல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள். நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற ஒருவராவது, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் சரி, கூனி குறுகி ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே இயேசு உங்களுக்காக மரித்து ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கென்று பெற்று தந்திருக்கிறார். உங்களுக்கு அதை சொந்தமாக்கி இருக்கிறார். அது என்ன என்று அறிந்து கொள்ளுங்கள். அது அறியாதனால தான் பாருங்க நம்மளை மட்டும் தட்டி உட்கார வச்சிருக்கிறான் பிசாசு. நமக்கு தெரியாதனால தான் உனக்கு இவ்வளவுதான். உனக்கு கடவுள் சில விசுவாசிக்கிறாங்க பாருங்க. அவங்க விசுவாசின் பேர் என்ன விசுவாசிக்கிறாங்க? கடவுள் கொடுத்தது இவ்வளோதான் பிரதர், அதில் அடியேன் திருப்தியாக இருக்கிறேன். அரை வைத்து கஞ்சியும் அண்ட ஒரு குடிசையும் கடவுள் கொடுத்துருக்கிறார், அதில் அடியேன். இது யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஊசியின் காதில் ஒட்டகத்தை நுழைக்கிற மாதிரி ஆகும். அது பிரவேசிக்கவே முடியாதாக்கும். நீ ஏழை, அதனால் நீ நல்லா சீக்கிரம் போய் சேருவேன். இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து அவன் ஏழையாகவே வச்சுக்கிறதுக்கு ஒரு பிரசங்கம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் குமாரத்தி விடுதலையாக்கப்பட வேண்டும். கூனியாக இருக்கிறதுலேருந்து விடுதலையாக்கப்பட வேணும். நஷ்டத்தில் வாழ்க்கை ஓடுறதுலேருந்து விடுதலையாக்கப்பட வேணும். பணம் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் இருக்கிறதுலேருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். சமாதானம் இல்லாத நிலையிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். சந்தோஷம் இல்லாத நிலையிலிருந்து விடுதலையாக்கப்படும். தோல்வியிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு வெற்றி சொந்தமாக இருக்கிறது. நான் சொன்னேன், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே.